வெல்கம் டு யூசி சக்சஸ் அகாடமி. ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சர்க்யூட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்? சீரீஸ் இன் ரெசிஸ்டர், ரெசிஸ்டர் இன் சீரீஸ், கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், அதுக்கப்புறம் ஆர்எல்சி சர்க்யூட், இந்த மாதிரியான அந்த சர்க்யூட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸை பத்தி பார்க்கலாம் வாங்க. The three resistors having resistance R1, R2 and R3 are connected as shown in the given circuit. The ratio I3 by I1 of currents in terms of resistance used in the circuit is. So அவங்க கேட்டிருக்காங்க ratio of I3 by I1 வந்து in terms of resistance valuesல நீ எழுதி கொடு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை தமிழ்ல எப்படி கொஸ்டின் இருக்கு பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் காட்டப்பட்டுள்ளவாறு R1, R2 மற்றும் R3 மின்தடைகளை பெற்றுள்ள 3 மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ளன. மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் மின்தடைகளை பொறுத்த மின்னோட்டங்களது விகிதம் I3 by I1 என்பதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ I3 by I1 நீங்க எதை வச்சு எழுதணுமா? மின்தடைகளை பொறுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கு. அப்ப I3 by I1 ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் R1, R2, R3 அந்த டேர்ம்ஸ்ல இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னன்னா நம்ம சர்க்யூட்டை பார்க்கலாமாங்க. ஸோ இதுல A டெர்மினல் B. ஸோ இந்த இடத்துல I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. போகிற இந்த I1 கரண்ட் R1 ரெசிஸ்டன்ட்டை தாண்டி இந்த சர்க்யூட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அது அந்த I2 ஆகும் I3 ஆகும் ஸ்பிளிட் ஆகுது. அப்ப அந்த I1 கரண்ட் எப்படி இருக்குது? I2 பிளஸ் I3 ஸ்பிளிட் ஆகுது. இந்த சர்க்யூட்டுக்குள்ள வரும்போது இப்படி ஸ்பிளிட் ஆகுதா? நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா இது வந்து பேரலல் சர்க்யூட். ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்பிளிட் ஆகுதுனாலே அது வந்து பேரலல் சர்க்யூட்னு தெரியுமா? ஸோ பேரலல்ல என்னது வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். கண்டிஷன் படி வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும். ஸோ நமக்கு வோல்டேஜும் இதுல என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னெல்லாம் இருக்கு? கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை வச்சு வோல்டேஜை கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? V = IR, ஓம்ஸ் ஃபார்முலா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இதுல இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவல் டு இதுல இருக்கிற வோல்டேஜ். அப்போ I2 × R2 இஸ் ஈக்குவல் டு I3 × R3. பட் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? I3 by I1. நம்மளுக்கு I3க்கு இங்க வேல்யூ இருக்கு. ஆனா I2ன்ற டேர்ம் இந்த இடத்துல இல்ல. I3 by I1 தான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? இந்த மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண இந்த I2க்கு பதிலா இன் டர்ம்ஸ் ஆஃப் I1 ஆவோ I3 ஆவோ இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு எடுத்துட்டு வரீங்க. அதனால இந்த இடத்துல I2வை இந்த பக்கம் வச்சுட்டு R3 by R2 வச்சோன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் I3ல இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. அதை கொண்டு எங்க போடுறீங்க? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொண்டு சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது I1ஓட வேல்யூ எப்படி வருது? I1 இஸ் ஈக்குவல் டு I3 × R3 டிவைடட் பை R2 பிளஸ் I3 இருக்கு. ஸோ ரெண்டுல இருந்து I3 காமனா வெளியில எடுக்கும்போது ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? R3 by R2 plus 1. So I1 is equal to, இப்போ இதை LCM எடுக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது? I1 is equal to I3 × so R3 plus R2 divided by R2. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். I3 by I1 தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் by I1 வரணும். ஸோ I3 by I1 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த டேர்மோட ரெசிப்ரோக்கல் இந்த பக்கம் வந்துடும். அப்போ R2 by R2 plus R3. அப்ப ஆன்சர் வந்து என்னது? R2 by R2 plus R3, ஆப்ஷன் C. Next problem. The net impedance of circuit as shown in the figure will be. மின்சுற்றின் நிகர மின்மறுப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது என்பதற்கு கேட்டிருக்கு. ஸோ இதுல வந்து இந்த சர்க்யூட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர். ஸோ நெட் இம்பிடன்ஸை நம்ம வந்துட்டு இசட்னு சொல்லுவோம். இசட் இஸ் ஈக்குவல் டு √R² பிளஸ் XC மைனஸ் XL த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சோன்னா நம்ம ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் மின் மறுப்பு இதுல கொஞ்சம் மின்ன மறுக்கும், இது மறுக்கும். அப்படி ஒரு டிவைஸ்லயும் இருக்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இது நெட் இம்பிடன்ஸ் பாக்குறீங்க. ஸோ ஆரோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 10 ஓம்னு, அதனால ப்ராப்ளம் இல்லை. XC இஸ் ஈக்குவல் டு 1/2 pi FC. ஸோ இதுல கெப்பாசிட்டர் வேல்யூ என்னது? 10
பவர். அப்போ 1/2 பை எஃப் இன்ட்டு என்னது 10 கியூப் 10⁻³ இன்ட்டு மைக்ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சியோட வேல்யூ நீங்கள் எழுதும் போது மைக்ரோன்னு இருந்ததுன்னா என்ன எழுதணும்? 10⁻⁻6ன்னு எழுதணும். ஸோ இங்கே 10⁻⁻6 எழுதிக்கோங்க, இங்கே இடம் இல்லை, நான் அதை வந்து அடிச்சுட்டு எழுதுறேன். 2π எஃப்க்கு பதிலாக 2π எஃப் இருக்கா, எஃப்க்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ எடுக்கணும், ஹெட்ஸ் வேல்யூ 50 இன்ட்டு 10³/π இன்ட்டு 10⁻⁻6. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 10³ இது பண்ணும்போது 10⁻⁻3 ஆகிடும். ஸோ 2 × 50 = என்னது 100ன்னு இருக்கும், இன்ட்டு 10⁻⁻3ன்னு இருக்கும். ஸோ டினாமினேட்டர் மேலே நியூமரேட்டர் வரும்போது 10³ / 100ன்னு வரும்போது இதில் வந்து 2 0 கேன்சல் ஆகி 10 கூலும். சரி, 10 கூலும் கிடையாது, இது வந்து இம்பிடன்ஸ். ஸோ வந்து இன்புட் இம்பிடன்ஸை தான் நம்ம நெட் இம்பிடன்ஸை தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னது எக்ஸியோட வேல்யூ 10. நெக்ஸ்ட் அதே மாதிரி XL கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இண்டக்டாரில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும். இதோட வேல்யூ என்னது 1/2π2πfL. ஸோ உங்கள் எல்லோட வேல்யூ 50/π. அப்போ அந்த எல்லோட வேல்யூ நம்ம எப்படி எழுதணும்? 50/π இன்ட்டு இங்கே மைக்ரோன் கொடுத்துருக்கு, மில்லி கொடுத்துருக்கு. அப்போ 10⁻⁻3 ஹென்ரின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. எஃபோட வேல்யூ என்னது? எஃப் வந்து இங்கே ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் எஃப். அப்போ 2 × π இன்ட்டு எஃபோட வேல்யூ 50 இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னது 50/π இன்ட்டு 10⁻⁻3. ஸோ இதில் π கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் 100 இன்ட்டு 10⁻⁻3ன்றது 10 மாறும், 10 × 50 = ஸோ இதில் கேன்சல் பண்ணும்போது இது என்ன ஆகுது? 10⁻⁻1 இருக்குது, இதுல இருந்து 2 போயிடுது. இன்ட்டு 15 எடுக்கும்போது இந்த 10⁻⁻1 இது 1/10 இருக்கும்னு அர்த்தம். அப்போ டிவைட் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ 5ன்னு வந்துருக்கு. அப்படியே இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரோட வேல்யூ என்ன வருது? 10. ஸோ இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. 10² + x சியோட வேல்யூ 10 10 - 5 the whole square is equal to 100 plus 5 square equal to 25. 125 வருதா? √125. ஸோ 25 × 125 அப்படின்னு எடுத்தா 25 × 5 வரும். ஸோ which is equal to 5√5க்கு ஆன்சர். 5√5 ஆன்சர். Next question பார்க்கலாம். In the following circuit, the equivalent capacitance between terminal A and terminal B is. பின்வரும் மின்சுற்றில் A முனை மற்றும் B முனை ஆகியவற்றிற்கு இடையிலான மின்தேக்க திறனது சமன் என்பதுன்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டயக்ராம் எல்லாமே பார்க்கணும். டயக்ராம் பார்த்துட்டு இதை ஏதாவது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அல்ட்டி வேற எதையான ஈக்குவலன்ட் டயக்ராமா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்டை நம்ம பார்க்கும்போது ஈக்குவலன்ட் வீட்ஸ்டோன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. என்ன, இது ஒரு கெப்பாசிட்டர், அதனால கெப்பாசிட்டருக்கு உண்டான வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்கியூட் பேலன்ஸ் பண்ற அந்த சர்க்கியூட்டை நம்ம டிரா பண்ணிக்கணும். ஸோ C1 இது வந்து C3, சரி C2 C3 C4 இது C5ன்னு எடுத்துக்கோங்க. டெர்மினல் B டெர்மினல் A. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் இதில் வந்து எதெல்லாம் நம்ம வந்து இது C5 வந்து இன்எஃபெக்டிவாக இருக்கும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில். அப்போ எதெல்லாம் சீரீஸாக இருக்குது? C1ம் C3யும் சீரீஸாக இருக்குது. C1 C3 வந்து சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸாக இருக்கும்போது அதோட சீரீஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். 1/C1 C3 is equal to 1/C1 plus 1/C3 equal to C1 plus C3 divided by C1 C3. So C1 ஓட வேல்யூ 2 plus 2 divided by 2 into 2 equal to 1. So 1/C13. So C13 ஓட வேல்யூ என்ன வருது? 1ன்னு எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட் C2வும் C3யும் C4ம் என்னது? சீரீஸாக இருக்கு. அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது C24 is equal to என்னது? அதுவும் 1ன்னு வரும். ஸோ இப்போ ரெண்டு பேரலல். எது பேரலல்? C13
அண்ட் C24ன்றது வந்த ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ என்னது பேரலா இருக்கு. பேரலா இருக்கும்போது அதை டைரக்டா நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பேரலா எடுக்கும்போது அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, 1 + 1 = 2 மைக்ரோ ஃபேரடே. இது எல்லாமே மைக்ரோ ஃபேரடேல தான் இருக்கு. அதனால மைக்ரோ ஃபேரடேயை கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரியான ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பயப்படாமல் நிறைய கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வர்ற வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.